السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 121. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 121ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 121ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது, பாவமான காரியத்தை நீ பார்த்தால் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்கள ஒருத்தவர் ஒரு தீமையான காரியத்தை பார்க்கறாருன்னு சொன்னா, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒண்ணு அதை நீங்கள் கையால் தடுத்து கொள்ளுங்கள். அதை அவர் கையால் தடுத்து கொள்ளட்டும். அதற்கும் அவர் இயலாவிட்டால், முடியலன்னு சொன்னா தன் நாவால் தடுக்கட்டும். அதற்கும் இயலாவிட்டால் தன் இதயத்தால் வெறுக்கட்டும். தன் இதயத்தால் வெறுத்து அதை விட்டு ஒதுங்கி அதை தடுத்து கொள்ளட்டும். இறை நம்பிக்கையில் மிக பலவீனமானதாகும். இது இறை நம்பிக்கையில் மிக பலவீனமானதாக இது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒண்ணு பாவத்தை பார்த்தா நீ உன்னோட கையால தடு. உன்னால கையால் என்ன செய்ய முடியுமோ அந்த பாவத்தை நீ தடுத்து நிறுத்துவியா? உன்னுடைய கையால் நீ தடுத்து நிறுத்து. அப்படி இல்லைன்னு சொன்னா, உன்னால அந்த கையால தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நாவால தடுத்து நிறுத்து. நீ பேச்சினால், உன்னுடைய பேச்சினால நீ அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக, அந்த விஷயத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமாக உன்னுடைய நாவை கொண்டு நீ உதவி செய். நீ அதை தடுத்து விடு என்று சொன்னான். அப்படியும் இல்லைன்னு சொன்னா, உன்னுடைய மனசாலையாவது நீ அதை வெறுத்துக்கொள். அந்த பாவத்திற்கு நீ ஒத்து போயிடாத. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி பாவம் செய்யறியா இல்லையா, பாவம் செய்யாம இருந்தாலும் சரி, அந்த பாவத்திற்கு நீ ஒத்து போயிடாத. பாவம் நடக்குதா, அதை நீ கண்ணால் பார்த்து அதை மனதால் வெறுத்து விட்டு நீ ஒதுங்கி போ. அது பக்கமே நீ போயிடாது. அதை வெறுத்தவனாக நீ ஆகிக்கொள் வாழ்க்கையில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தார்கள். அதன் காரணமாக தான் பாவமான காரியத்தை நீ பார்த்தால் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்புறம் இந்த பாடத்திற்கு கீழே சொல்லப்படக்கூடிய 2வது ஹதீஸினுடைய தலைப்பு யார் முஃமின் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கு முன்னிருந்த சமுதாயத்திற்கு
அல்லாஹ் அனுப்பிய எந்த நபிக்கும் அவருக்கு அவருடைய சமுதாயத்திலிருந்தே உதவியாளர்களும் அவரது நடைமுறையை செயல்படுத்துகின்ற தோழர்களும் அவரது கட்டளையை அப்படியே ஏற்று நடப்பவர்களும் இல்லாமல் இருந்ததில்லை. அப்போ அப்படி இருந்தவங்கலாம் இருந்தாங்க. அவர்கள் உதவி செய்யக்கூடியவங்க, நடைமுறையை செயல்படுத்தி அவர்களோடு தோழர்களாக இருந்தவங்க, கட்டளை அப்படி ஏற்று நடப்பவர்கள்லாம் இருந்தாங்க. பின்பு அவர்களுக்கு பின்னார் சில மக்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சில மக்கள்லாம் வந்தாங்க. அவங்கலாம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவர்கள் செய்யாததை சொல்லுவாங்க. செய்யாத ஒரு செயல் இருக்கும். அந்த செயலை பிடிச்சிட்டு மக்கள் எல்லாரையும் செய்ய சொல்லுவாங்க. தானே செய்ய மாட்டான். ஆனா மத்தவனை செய்ய சொல்லி உத்தரவு போடுவான். அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ அது மட்டும் கிடையாது. அவர்களுக்கு என்னெல்லாம் கட்டளையிடப்படலையோ அதெல்லாம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இடப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதெல்லாம் கட்டளையாக்கப்படலையோ, எதெல்லாம் கடமையே கிடையாதோ, தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைச்சி அதை அவர்கள் வீணாக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இத்தகையவர்கள் அந்த நபிக்கு பின்னால் உள்ள சமுதாயத்திற்கு பின்னால் வந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. யார் முஃமின் என்று சொன்னால், ஒரு அநியாயத்தை அவன் பார்க்கிறான், ஒரு பாவத்தை அவன் பார்க்கிறான். அப்போ தன்னுடைய கையால அவன் போரிட்டு அந்த அநியாயத்தை தடுத்து விட்டான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையான முஃமின் என்று சொல்கிறார்கள். முதலாவதாக. இரண்டாவதாக, யாரு தன்னுடைய மனசுனால அந்த பாவத்தை வெறுத்து விட்டு அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி கொண்டு அதிலே போர் செய்து வெல்கிறாரோ அவர்தான் இறை விசுவாசி, அவர்தான் உண்மையான முஃமின் என்று இரண்டாவதாக சொன்னார். மூன்றாவதாக, யாருக்கு தன்னுடைய நாவினால அந்த பாவத்தை தவிர்த்து தன்னுடைய பேச்சை கொண்டு அவர் பாவத்தை விட்டு மீண்டு அதை தடுத்துக் கொள்வாரோ அவர்தான் உண்மையான முஃமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த மூன்று நபர்களை பார்த்து சொல்லிட்டு இவர்களுக்கு பின்னால வந்தவர்கள் இவைகளுக்கு பின் இறை நம்பிக்கையில் கடுகு அளவும் கூட இல்லை. இவங்க தான் ஈமானுடைய ஒரு முழு பகுதியா இருக்கிறாங்க. ஈமானுடைய ஒரு முழு அங்கமாக ஒரு உண்மையான முஃமினாக இவர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருவார்கள். அதன் காரணமாக தான் யார் முஃமின் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றிய அந்த விளக்கங்களையும் தர்ஜிமாக்களையும் பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். அம்மல் ஹதீஸு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுகளாகிறது. அப்போ 184 இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 184வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. பல் அவ்வளு, எனவே இது முதலாவது ஹதீஸாக இருக்கு. எங்க முதலாவது ஹதீஸ்? இந்த பாடமான பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையில இது முதலாவது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி சயீதின் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுத்ரி கோத்திரத்தை சார்ந்த அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள், அந்த அபு சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அந்த விஷயத்தை நான் செவியுற்றேன், நான்
அவர்களிடமிருந்து கேட்டேன் அப்படின்னு அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் உங்களில் இருந்தும் ஒருவர் பார்த்தால், முன்கரன் ஒரு பாவமான காரியத்தை பார்த்தால், ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, அவருடைய கை கொண்டு கரம் கொண்டு அதை அவர் தடுத்து கொள்ளட்டும், அதை அவர் மாற்றிக்கொள்ளட்டும். இப்போ யுகையிர்னா மாற்றத்தை ஏற்படுத்தட்டும், அதை மாற்றி வைக்கட்டும், அது போன்ற அர்த்தத்தை இங்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஃபல்யுகையிருக்கு தடுத்து கொள்ளட்டும் என்று அர்த்தம் வைத்து கொண்டால் இங்கு நமக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்போ ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, அவருடைய கை கொண்டு அந்த பாவத்தை அவர் தடுத்து கொள்ளட்டும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை பார்க்குறாரு, ஒரு பாவம் நடக்கிறத, யார் மூலமாகவோ ஒரு பாவம் நிகழுது, அந்த பாவத்தை பார்க்கிறாருன்னு சொன்னா அதை அவர் கை கொண்டு தடுக்கட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கை கொண்டு தடுக்கிறதுனா அதை அவர் போய் தட்டி கேட்கணும், அந்த பாவத்தை கையால் நிறுத்த வேண்டும். ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவனை கையை பிடிச்சி நம்ம இழுக்கணும், கையை பிடிச்சி இழுத்த நீ அதை பண்ணாதப்பா அப்படின்னு அதை இழுத்துட்டு அந்த பாவத்திலிருந்து அவனை மாற்றணும், அவன் அந்த பாவத்திலிருந்து தடுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை தான், அப்ப இந்த பாவமான காரியத்தை தன்னுடைய கை கொண்டு அதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். சொல்லிவிட்டு ஃபஇல்லம் யஸ்ததி', எனவே அவன் சக்தி பெறவில்லை என்றால், ஃபபிலிசானிஹி, அப்பொழுது அவன் அவனுடைய நாவை கொண்டு அவன் தடுத்து கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். ஒருத்தனால கையால தடுக்க, அந்த பாவத்தை கையால தடுத்து நிறுத்த ஒருத்தனால முடியலன்னு வைங்க. ஒரு பாவம் நடக்குது, கையால தட்டி கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. அந்த பாவத்துல ஒருத்தவங்க நம்ம இழுத்து வர்றதுக்கோ இல்லை இந்த பாவத்தை நம்ம கை வச்சு இந்த பாவத்தை தடுக்கிறதுக்கோ ஒருத்தவங்க சக்தி இல்லை, அதுக்கெல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னா அவன் நாவை கொண்டு, அவனுடைய நாக்கை கொண்டு அவன் அதை மாற்றிக்கொள்ளட்டும், அவன் அதை தடுத்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நாவை கொண்டு தடுக்கிறது என்ன, பேச்சால தடுக்கணும், கையால தடுக்க முடியலையா, அட்லீஸ்ட் இந்த பாவத்தை செய்யாதீங்க, இந்த பாவத்தை செய்தால் உங்களுக்கு இத்தகைய தண்டனை உண்டு, அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒரு விஷயம் என்பதாக அந்த பாவத்தை நீங்கள் உங்கள் நாவை கொண்டு நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, ஃபஇல்லம் யஸ்ததி', எனவே அவன் சக்தி பெறவில்லை என்று சொன்னால், ஃபபிகல்பிஹி, அவனுடைய கல்பு கொண்டு அதை அவன் மாற்றிக்கொள்ளட்டும். அப்போ நாவாலையும் சொல்ல முடியலைங்க, ஒருத்தனால கையால தடுத்து நிறுத்தவும் முடியல, நாவாலையும் பேசியும் அவனால் அந்த பாவத்தை தடுக்க முடியல, அந்த பாவத்தை நீங்களாம் விட்டுருக்கப்பா அப்படின்னு தைரியமா சொல்ல முடியலன்னு சொன்னா அவனுடைய கல்பால அவன் தடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப கல்பால தடுக்கிறதுனா என்ன, மனசால தடுக்கணும், தன்னுடைய இதயத்தால தடுக்கணும். இப்ப இதயத்தால தடுக்கணும்னா அந்த பாவத்திலிருந்து அவன் விலகிடணும், அந்த பாவத்தில இருந்து அவன் அப்படி ஒதுங்கி விட வேண்டும், மனதால் வெறுத்து அந்த பாவத்தை ஒதுங்கி விட வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஃபபி கல்பிஹி, அவனுடைய கல்பு கொண்டு அதை வெறுத்து அவன் ஒதுங்கட்டும், அப்படியாவது அவன் தடுக்கட்டும். ஒன்று கையால தடு, இல்லை நாவால தடு, அப்படி முடியலையா மனசால வெறுத்து விடு, மனதால் வெறுத்து விட்டு அந்த பாவத்தை விட்டும் நீ தவிர்த்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வதாலிக்க, இன்னும் இதுவாகிறது அல்ஆஃபுல் ஈமானி, ஈமானுடைய பலவீனமானதாக இருக்கின்றது, அதிக பலவீனமானதாக இது இருக்கின்றது என்பதை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம். இந்த ஹதீஸானது முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவத்தை நீ பார்த்தா அதை ஒரு 3 விஷயத்தை கொண்டு தடுத்துக்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒன்னு கை, இன்னொன்னு நாவால் அல்லது கல்பால். அப்ப இப்படி தடுத்து கொண்டால் அந்த பாவத்தை நீ தவிர்ந்து கொள், இப்படி தடுத்து கொண்டு அந்த பாவத்தை தவிர்ந்து கொள் என்ற ஒரு கருத்து அங்க சொன்னாங்களா இல்லையா? பாவத்தை விட்டு மீள்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? இப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அந்த 184வது ஹதீஸை நம்ம நிறைவு செஞ்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 185வது ஹதீஸை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அஸ்ஸானி, இந்த பாடமான பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையில இது 2வது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் இப்னி மஸ்ஊதின் ரதியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள், மாமின் நபியின், நபியிலிருந்து இல்லை, பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தின் கப்லி, எனக்கு முன்னால் உம்மத்தில் சமுதாயத்தில் அல்லாஹ் அனுப்பிய நபியிலிருந்து இல்லை, இல்லா கானலஹு அவர்களுக்கு ஆகியே தவிர இல்லை, மின் உம்மத்திஹி, இங்க முன் உம்மத்திஹின்னு போட்டிருக்காங்க, இது தவறானது. இப்போ நுஸ்ஹா பெல, பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போ மின் உம்மத்திஹி என்பதாக தான் இங்க வரணும். அப்போ இந்த மின் உம்மத்திஹி அவர்களுடைய உம்மத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து அவர்களுக்கு ஆகிய தவிர. எப்படி? ஹவாரிஜூன, ஹவாரிஜூன்னா உதவி ஆட்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், ஊன்றுகோலாக நிற்கக்கூடியவங்க. அப்போ அவங்க தான் ஹவாரின்னு சொல்லுவாங்க. ஹவாரிகளும் உதவி செய்யக்கூடியவர்களும், வாசுஹாபுன் இன்னும் தோழர்களும், யஹுதூன அவர்கள் எடுப்பார்கள், பிசுன்னத்திஹி அந்த நபியினுடைய சுன்னத்தை அவர்கள் எடுப்பார்கள், வயக்தூன பி அம்ரிஹி அந்த நபியினுடைய அந்த அம்ரை கொண்டு, ஏவுதலை கொண்டு அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஹவாரியன்களும் இல்ல, ஹவாரியன்களும் இருக்காங்க, தோழர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த அவர்களுக்கு மேலாக எந்த நபி சாற்றப்பட்டு இருக்கின்றார்களோ அந்த நபி சொல்லக்கூடிய சுன்னத்தை பின்பற்றுவாங்க. அப்ப அந்த நபி என்னெல்லாம் செய்யறாங்களோ, என்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்களோ அந்தந்த விஷயங்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள். கடைபிடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த நபி என்னெல்லாம் ஏவுனாங்களோ, எதையெல்லாம் ஏவி தருகிறார்களோ அந்தந்த காரியத்திற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். கட்டுப்பட்டு அந்த காரியத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நமக்கு சொல்லி தராங்க. சும்ம பிறகு, இன்னஹா நிச்சயமாக விஷயம், தஹுலுஃபு மின் பஅதிஹிம் அவர்களுக்கு பின்னால் இருந்து வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் வருவார்கள், ஹுலூஃபுன் சில சந்ததிகள் வருவார்கள். அப்போ ஷரஹ்ல நமக்கு ذُرِّيَّةٌ என்பதாக எழுதுறாங்க. அப்போ சில சந்ததிகள் வருவார்கள், அவர்கள் வந்து யகூலூன மா லா யஃஅலூன் அவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் சொல்வார்கள். அப்போ ஒரு விஷயம் அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க, அப்போ அவங்க செய்யாத விஷயத்துல அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க செய்யணுப்பா, இதெல்லாம் நீங்க செய்யணும், பிறருக்கு ஏவுவாங்க. அப்படின்னு ஏவும் பொழுது ஆனா அந்த காரியத்தை இவர்கள் அவர் வாழ்நாள் செஞ்சே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாத, வாழ்க்கையில செய்யாத ஒன்றை
மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சில மக்கள் பின்னால் வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, وَيَفْعَلُونَ مَا لَا يُؤْمَرُونَ அவர்களுக்கு ஏவப்படாத ஒன்றை அவர்கள் செய்வார்கள். அப்போ இதற்கு முன்னாடி உள்ள கூட்டத்தை பத்தி நமக்கு சொன்னாங்க. இங்க இவர்கள்லாம் என்னன்னா யக்ததூன பிஅம்ரிஹி அவங்களுக்கு என்ன ஏவல இருக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த அந்த கட்டளைகளுக்கு முக்கியமாக கருதி அதை கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்து அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த பின்னாடி வரக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா வயஃபஅலூன மா லா யுஅமரூன் அவங்களுக்கு எதெல்லாம் கடமையாக்கப்படலையோ எதெல்லாம் அவர்களுக்கு ஏவலாக ஆக்கப்படலையோ அந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்க. தொழுவுன்னு சொன்னா தொழ மாட்டாங்க. சம்மதமே இல்லாத விஷயத்த அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்த சட்டத்துல இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக அவர்கள் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. ஃபமன் ஜாஹதஹும் அவர்களோடு யார் போராடினாரோ அந்த ஹும்முடைய லமீர் இங்க வரக்கூடிய இந்த ஹும்முடைய லமீர் யாரை பார்த்து போகுதுன்னா மேல சொல்லப்பட்ட அந்த சில மக்கள் இந்த சில மக்கள் வருவாங்களா இல்லையா அவங்களுக்கு ஏவப்படாதெல்லாம் செய்வாங்க அவர்கள் செய்யாத ஒன்றையெல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மக்களோடு யாரெல்லாம் போரிடுவார்களோ பியதிஹி தன் கை கொண்டு யார் போர் செய்வாரோ போரிடுவாரோ ஃபஹுவ முஃமினூன் எனவே அவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறார். அவர்தான் உண்மையான முஃமினாக இருக்கிறார். தன்னுடைய கையால அந்த தவறை தடுத்து நிறுத்தி அவரு போர் செய்யறாருன்னு சொன்னா போராடுறாருன்னு சொன்னா அவர்தான் முஃமினாக இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஒமன் ஜாஹதஹும் இன்னும் அவர்களோடு யார் போராடினாரோ பிகல்பிஹி தன்னுடைய கல்பு கொண்டு தன்னுடைய உள்ளம் கொண்டு யார் போராடினாரோ இப்போ உள்ளம் கொண்டு போராடுதல்னா நம்ம முன்னாடியே சொன்னோம். உள்ளம் கொண்டுனா உள்ளத்தால வெறுத்து அதை விட்டு ஒதுங்கி கொள்ளுதல் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவமான காரியத்திலிருந்து தன்னுடைய மனதை கொண்டு வெறுத்து ஒதுங்கி கொள்ளுதல். அப்படி யாரு போராடினாரோ ஃபஹுவ முஃமினுன் எனவே அவர் முஃமினாக இருக்கிறார். அவர்தான் இறை நம்பிக்கையாளராக உண்மையான முஃமினாக அவர்தான் இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஒமன் ஜாஹதஹும் இன்னும் அவர்களோடு யார் போராடினாரோ பிலிசானிஹி தன்னுடைய நாவை கொண்டு யார் போராடினாரோ ஃபஹுவ முஃமினுன் எனவே அவர் முஃமினாக இருக்கிறார். அப்போ நாவை கொண்டு போராடினார்னா எப்படி தன்னுடைய நாவால சொல்லால அந்த பாவத்தை தடுத்து நிறுத்தி இஸ்லாத்தை பற்றி அந்த ஏவுதலை கொடுத்து அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துறது இருக்கா இல்லையா வாயால பேசியே அந்த பாவத்தை விட்டு தவிர சொல்லுதல். அப்படி யாரு போராடினாரோ ஃபஹுவ முஃமினுன் எனவே அவரும் முஃமினாக இருக்கிறார் இறை நம்பிக்கையாளராக இருக்கிறார். அப்போ அந்த இதுல யாரெல்லாம் தன்னுடைய கை கொண்டோ யாரெல்லாம் தன்னுடைய மனதை கொண்டோ உள்ளத்தை கொண்டோ யாரெல்லாம் தன்னுடைய நாவை கொண்டோ இதற்கு முன்னாடி உள்ள ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் கை கொண்டு நிறுத்துறதுனா நம்ம தடுத்து நிறுத்துறது கையால நம்ம தடுத்து நிறுத்துறது தான் கை கொண்டு நிறுத்துறது. கல்பால தடுக்கிறதுனா வெறுத்து ஒதுங்குறது கல்பை கொண்டு அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி விட்டு அதை வெறுத்து தவிர்த்து கொள்வதுதான் கல்பால ஒதுங்கிறது. லிசான கொண்டு நாவை கொண்டுன்னு சொல்றாங்க. நாவை கொண்டுனா தன்னுடைய நாவு கொண்டு சொல்லி மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாவு கொண்டு அதை தடுப்பார் அதை போர் செய்வார். அப்போ அதோடு போர் செய்வாரா இல்லையா அப்படிப்பட்டவரும் முஃமின் இவர்கள் தான் முஃமினாக இருக்கிறார்கள். வலைஸ வராஅ ذلك அதற்கு அப்பால் இல்லை மினல் மீமானி ஈமானிலிருந்து இல்லை ஹப்பத்து ஹர்தலின் இங்க ஹப்பஹூன் இருக்குது இது தவறானது பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஹப்பத்து என்பதாக வரணும் தா வரணும் சரிங்களா. ஒரு கடுகு விதை அளவிற்கு ஈமானிலிருந்து இதற்கு அப்பால் இல்லை. இப்படி செய்யறவங்க தான் உண்மையான முஃமின்னு சொல்லதாலும் சொல்றாங்க. கை கொண்டு தன்னுடைய கல்பு கொண்டு தன்னுடைய லிசானு நாவு கொண்டு தடுப்பவங்க தான் உண்மையான முஃமின். இவர்களுக்கு பின்னால் உள்ளவங்கலாம் ஈமான்ல இருந்து சொட்டும் கூட அவர்கள் ஒரு கடுகு அளவும் கூட அவர்களுக்கு ஈமான் என்பது கிடையாது. அவர்கள் ஈமான்லேயே அவர்கள் சேர மாட்டார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க.
அப்போ இதுதான் இந்த 185வது ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃபி வன்னஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு உம்மத்தை பத்தி சொல்லி கொண்டு வரும் பொழுது, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, தன்னுடைய கை கொண்டு, தன்னுடைய உள்ளம் கொண்டு, தன்னுடைய நாவை கொண்டு யார் தடுக்கிறாரோ, யார் போரிட்டு அந்த பாவத்தை தவிர்க்கிறாரோ, தடுக்கிறாரோ, அவர்தான் உண்மையான முஃமின், அவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சான்றிதழே தராங்களா இல்லையா? அப்போ இந்த பாவத்தை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல உள்ள வருதா இல்லையா? அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. சரிங்களா? 185வது ஹதீஸ் இது. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 184வது ஹதீஸையும் இந்த 185வது ஹதீஸையும் இந்த பாடத்துல இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் அதற்கு கீழே வரக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸ், இந்த இரண்டாவது ஹதீஸ், இந்த இரண்டு ஹதீஸையும் நம்ம பார்த்து அதற்கான முழுமையான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் பார்த்து நாம் நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 186வது ஹதீஸினுடைய தர்ஜிமாவையும் அதற்கான விளக்கத்தையும் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.